இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு இயக்குனர் மணிவண்ணனுடைய அன்பான பணிவான வணக்கங்களை பதிவு செய்கிறேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ரகு மணிவண்ணன். நான் இயக்குனர் மணிவண்ணன் அவருடைய மகன். இப்போது நாகராஜ சோழன் எம்எல்ஏ திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தான் எனக்கு நல்ல பேர் கிடைச்சதுனால நான் ஒரு பிஸியான ஒரு நடிகராக இருந்தேன். என் முதுகு தண்டு உடஞ்சி போச்சு. அது ஃப்ராக்சர் ஆனதுனால இப்போ நமக்கு அது தாய் வீடு மாதிரி தான். எனக்கு இந்த படத்தில் அவர் உதவியாளராகவும் பணியாற்றினார். அவர் ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடம் மாதிரி படங்களில் நடிச்சிருந்ததுனால நான் ரொம்ப உரிமையோடு அவர் எங்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றினார். எல்லாத்துக்கும் ஆம்பளை அம்மாவாசை பொண்ணுக்கு அல்வா கொடுப்பான். ட்ரைபலில் இருக்கிற ஒரு மலைவாசியை தான் காதலிக்கிறது. என் லவ் போர்ஷன் ஆரம்பிக்கிறதே ஒரு டப்பா அல்வாவில் தான் ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கும் சத்யராஜ் சாருக்குமான இன்ட்ராக்ஷன் இருக்கும். அமைதிப்படையினுடைய வெற்றி தான் என்னை நடிகன் ஆச்சு. அதுக்கப்புறம் சுந்தர் சி படத்தினுடைய உள்ளத்துக்கு இல்லாது, சந்திரசேகர் சாருடைய படம் தேவா, இதிலலாம் எனக்கு நல்ல பேர் கிடைச்சதுனால நான் ஒரு பிஸியான ஒரு நடிகராக இருந்தேன். நான் ஒரு நகைச்சுவைன்னு மட்டும் இல்லாமல் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் ஏற்றுட்டு, அப்பா மாமா அந்த மாதிரியான உறவு முறை கதாபாத்திரங்களையும் ஏற்றுக்கிட்டு நான் நடிச்சிருந்தேன். எனக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படப்பிடிப்பில் கீழே விழுந்ததில் என் முதுகு தண்டு உடஞ்சி போச்சு. அது ஃப்ராக்சர் ஆனதுனால அதுக்கு ஒரு பெரிய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி பிளேட் வச்சு தைச்சாங்க. அதனால் என்னாச்சுன்னா என்னால் நடக்க முடியல, வேகமாக ஓட முடியல. அந்த மாதிரி அப்போது கதையை நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னால் அதை செய்ய முடியாதுங்கிற போது நம்ம சொல்லிட்டு போய் லொக்கேஷனில் அவங்கள சிரமப்படுத்த விரும்பலை. அதனால் என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் ஒரு 2 வருஷத்தில் ஒரு 50 கூட நான் தவிர்த்துருப்பேன். அப்போ என்னென்னா, பரவாயில்ல, நீங்கள் அதிகமாக நடக்க வேணாம், அப்படி உட்கார்ந்த மாதிரியே பேசுங்க, சும்மா எந்திரிச்சா போதும், அப்படி இங்கேருந்து அது வரைக்கும் நடந்தால் போதும், அந்த மாதிரி படங்கள் மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நிறைய ஓய்வு இருந்ததுனால நம்ம ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. இப்போ நமக்கு அது தாய் வீடு மாதிரி தான். நடிக்கிறது புகுந்த வீடு, தாய் வீடு நமக்கு டைரக்ஷன் தான். அதனால் நம்ம திரும்பவும் டைரக்ட் பண்ணணும் தான் இந்த முடிவுக்கு இந்த டைரக்ட் பண்ணணும். எனக்கு இந்த படத்தில் ஒரு உதவியாளராகவும் பணியாற்றினார். நாங்கள் ஒரு அப்பா மகன் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல நண்பர்களாக தான் பழகிட்டு இருந்தோம். பழகவும் எப்பவுமே அப்படி தான் இருப்போம். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கூட நான் டைரக்ட் பண்ண படங்கள் ஷூட்டிங்னா அவர் கட்டடிச்சு அங்கே வந்துடுவார், என்னோடவே இருப்பார். அதனால் அவர் உதவி இயக்குனராக வேலை செஞ்சார். ஆனால் எல்லா உதவி இயக்குனர்களும் சேர்ந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ரகுவே போடலான்னு சொன்னதுனால தான் சத்யராஜனுடைய மகன் கதாபாத்திரத்தில் அவர் போட்டுக்கோம். அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. எனக்கு டைரக்டராக திருப்தியாக இருக்குது. ஒரு ரசிகர்களாக உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டதுன்னா அவர் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆவார்னு நான் கருதுறேன். சீமாரை பற்றி நான் சொல்லித்தான் உங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிறந்த தமிழ் உணர்வாளர், நல்ல வேகமான ஒரு புரட்சியாளர். சேகுவரவை, தந்தை பெரியாரை அவர்களை எல்லாம் வலிமையாக பின்பற்றக்கூடிய ஒரு தமிழ் தலைவர். தமிழர்களுக்கு ஒரு தேசம் வேண்டும், தமிழர்களுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும், தமிழர்களுடைய இழந்த நிலங்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்துட்டு அவர் போராடிட்டுருக்காரு. அவர் ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடம் மாதிரி படங்களில் நடிச்சிருந்ததுனால நான் ரொம்ப உரிமையோடு அவர் எங்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றினார். அந்த முதல் பாகத்திலேயே அப்போ இருந்து எங்கிட்ட உதவி இயக்குனரானார், அப்புறம் இயக்குனரானார், அதில் வெற்றி பெற்றார். அப்புறம் இப்போ அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு. நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்காம எங்கூட எப்போவுமே இருக்கக்கூடிய சீமானை பார்த்து நாங்கள் நடிக்க வச்சோம். அவர் உண்மையிலேயே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நம்புகிறேன். இது காடு சார்ந்த சூழலும் உள்ள கதையாக இருக்கிறதுனால இந்த படத்துக்கு கதாநாயகின்னு சொன்னால் அன்ஷிபாங்கிற அந்த ஒரு பொண்ணை சொல்லலாம். அந்த பொண்ணு கேலிக்கட்டை சேர்ந்தவங்க. அவங்க பிஎஸ்சி செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த அரசியல்வாதிகள்னால
இந்த மரங்கள் அழிக்கப்படுறது, ஒழிக்கப்படுறது, பெண்கள் வந்து வன்புணர்ச்சிக்கு ஆளாகிறது, இதையெல்லாம் பார்த்து கொதித்தழுகிற ஒரு புரட்சிகரமான படம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இந்த படத்தில் கிடைக்கும்னு நம்புகிறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் வந்து ஆதரவு தெரிவிக்கணும். இன்னொருத்தவங்க வந்து கோமல் ஷர்பாக்கிற ஒரு மாடலிங் பெண்ணு, அவங்களும் சில படங்களில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அப்புறம் வர்ஷாங்கிறவங்க இந்த நீர்ப்பறவைங்கிற படத்தில் நடித்த ஒரு கதாநாயகி, அவங்களுக்கும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். மிருதுலாந்து ரகுவோட பேராக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இந்த குழந்தை நட்சத்திரமாக இருந்து வளர்ச்சியடைந்த ஒரு நடிகை. அந்த பொண்ணு நல்லா பேர் வாங்கும். இங்கே சென்னையில் தான் ஏதோ ஒரு கல்லூரியில் படிச்சுட்டாங்க. அல்வா சீன் இருக்குங்க சார். அல்வா இல்லாமல் அமாவாசை கிடையாது. ஆனால் அல்வா வந்து அப்படி இல்லாமல் அதே மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிடுது. எல்லாத்துக்கும் ஆம்பளை வந்து அமாவாசை பொண்ணுக்கு அல்வா கொடுப்பான். இதில் வந்து பொண்ணு பையனுக்கு கொண்டு வந்து அல்வா கொடுக்கும். அந்த மாதிரி சீன். அமைதிப்படை பார்ட் வந்து படப்பிடிப்பெல்லாம் முடிவடைஞ்சிருச்சு. டப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் முடிஞ்சிடுது. ரீ ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. சில இன்னும் இந்த டிஜிட்டலில் பண்ணுறதுனால சில தொழில்நுட்ப வேலைகள்லாம் இருக்குது. அதுகள் தான் நடந்துகிட்ருக்கு. நிச்சயமாக ஏப்ரல் 14 இந்த படம் வந்து உங்களுடைய பார்வைக்கு வரும். பார்த்து நீங்கள் எல்லாம் பாராட்டணும். இந்த படத்தின் கதாநாயகன் சத்யராஜ் அவர்கள், புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள். அவரை பற்றி சொல்ல வேணாம். அவர் எவ்வளோ பெரிய கலைஞங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் கூட நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமை எங்களுக்கெல்லாம். அதுவும் இந்த திரைப்படம் வந்து அவர் நடிக்கிற 200வது திரைப்படம். அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எங்கள் அப்பா இயக்குனர் மணிவண்ணன் இயக்குகிற 50வது திரைப்படம், நடிகர் சத்யராஜ் நடிக்கிற 200வது திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறோம், இந்த திரைப்படத்தில் ஒரு பங்கு வகிக்கிறோங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் எனக்கெல்லாம். இந்த திரைப்படத்தில் வந்து நான் கங்கை கொண்டான்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். சத்யராஜ் சாருடைய மகனாக நடிச்சிருக்கிறேன். படத்தில் நானும் ஒரு அரசியல்வாதியாக தான் நடிச்சிருக்கேன். வேறு விதமான ஒரு அரசியல் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க என்னோடய போர்ஷனை. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அமைதிப்படை ஒன்றுனாலே நிறைய பேருக்கு அல்வா தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த படத்தில் எனக்கு என் லவ் போர்ஷன் ஆரம்பிக்கிறதே ஒரு டப்பா அல்வாவில் தான் ஆரம்பிக்கும். எனக்கு தான் அல்வா கொடுப்பாங்க, யாருக்கும் நான் அல்வா கொடுக்கல. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் தான் அது என்னால் சொல்ல முடியாது. சொன்னால் எங்கள் அப்பா திட்டுவார், ஏன்டா கிளைமேக்ஸை சொல்லிட்டேன் பாரு. ஆனால் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் நாங்களும் நிறைய பேருக்கு அல்வா கொடுத்துருக்கோன்னு. இந்த படத்தில் 4 கதாநாயகிகள் அறிமுகமாகறாங்க. கோமல் சர்மா, மிருதுலா, ஹன்சிபா, வர்ஷான்னு 4 பேர். 4 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. புதுசாக நடிக்க வரோம், ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட நடிக்க வரோம், பெரிய ஸ்டார் காஸ்ட்டோடு நடிக்க வரோன்னு ஒரு டென்ஷன் எதுவும் இல்லாமல் இயல்பாக நடிச்சிருக்காங்க. அதில் மிருதுலாங்கிறவங்க என்னோட ஜோடியாக நடிச்சிருக்காங்க. படத்தில் லவ் சாங்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு அழகான லவ் ட்ராக் இருக்குது. அப்புறம் அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கும் சத்யராஜ் சாருக்குமான இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதாவது மாமனார் மருமகள் அந்த ரிலேஷன், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. கோமல் சர்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க போர்ஷன் நல்லா பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களும். இந்த திரைப்படத்தில் வந்து நான் முழு நேர உதவி இயக்குனராக இல்லைங்க. ஏன்னா நமக்கு சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நம்ம அதிக பிரசங்கத்தனமாக பேடை பிடிச்சிட்டு கரெக்ஷன் சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். எங்கே நான் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் மட்டும் செஞ்சேன். நான் அப்பா கூட ப்ரீ ப்ரொடக்ஷனும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் மட்டும் உதவியாக இருந்தேன். நான் ப்ரொடக்ஷனில் என்னோடய சீனியர்ஸ் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே போய்க்கல. நான் அங்கே மட்டும் நான் ஒரு நடிகனாகவே இருந்துக்கிட்டேன். அமைதிப்படை படத்தில் ஹீரோயின். இந்த படத்தில் நான் ஒரு ட்ரைபல் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ட்ரைபல் கேரக்டர்னால் சும்மா ஒரு ட்ரைபல் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த மாதிரி இல்லை. இந்த ட்ரைபல் கேரக்டர் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. இந்த கேரக்டர் வந்து கரண்ட் இஷ்யூஸை பற்றி தான் பேசுகிறாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்க. ஒரு கேர்ளாக இருந்தால் கூட ஷி வுட் பி வெரி கரேஜியஸ். நம்ம வந்து எப்போவுமே லேடிஸ் வந்து ரொம்ப கரேஜியஸாக இருக்கணும், பிரேவாக இருக்கணும், அப்படி தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. இந்த கேரக்டர் வந்து ஒரு பிரேவ் கேரக்டர் இந்த படத்தில் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃபாரஸ்ட் வந்து கட் பண்ணக்கூடாது, ஃபாரஸ்ட் வந்து நமக்கு தேவை, அதனால நம்ம தான் நம்ம சொசைட்டியில் இதெல்லாம் பார்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் காஸ்டியூம் நினச்சி தான் நான் ரொம்ப பயப்பட்டேன். காஸ்டியூம் எப்படி இருக்கும் பயந்துருந்தேன். அப்போ தான் ஆனால் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் எனக்கு காஸ்டியூமே டிசைன் பண்ணது. எனக்கு மேட்டில் தான் ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். மேட்டு பார்த்து சார் தான் சொன்னேன், இந்த மேட்டில் நமக்கு ட்ரெஸ் டிசைன் பண்ணலாமேன்னு. நானும் ஷாக் ஆகிடுச்சு, காஸ்டியூமரும் ஷாக் ஆகிடுச்சு. மேட்டில் எப்படி
அப்போ இல்லை மேட்டில் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அப்புறமா காஸ்டியூமர் மேட்டில் டிசைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது காஸ்டியூம்ஸு. படத்தில் ரொமான்ஸ் வந்து பியோர் லவ் தான் காமிக்கிறாங்க. ஒரு ட்ரைபல் கேர்ளோட ட்ரைபலில் இருக்கிற ஒரு மலைவாசியே தான் காதலிக்கிறது, அந்த பியோர் லவ் காமிக்கிறாங்க. சாங்ஸ் வந்து பார்த்துருச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. செட்டு எதுவுமே போடல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்குதுன்னு, அவ்வளோ அருமையாக இருக்குது சாங்ஸு. ரொமான்ஸ் சீன்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. வாஸ் நைஸ். இவ்வளோ நேரம் எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. இது வரைக்கும் என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்த இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி.